வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். ஸோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா 103 பாயிண்ட் அப்பல் இருக்கு. ஸோ மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. டவ் ஜோன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 48,815 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது நைட்டு. ஸோ S&P 500 க்ளோஸ் ஆகிருக்கு 6,901. ஸோ 14 பாயிண்ட் அப்பில் இருக்கு. ஸோ யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிரீன்ல தான் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னாலும் கிரீன்ல தான் இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கு. ஸோ 3 நாள் நெகட்டிவ் ரேலிக்கு அப்புறம் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. மார்க்கெட்டு நல்லாவே புல் பேக் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ 25,898 இருக்கு. ஸோ இதனுடைய இமிடியேட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,900. ஸோ மேஜர் சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 26,000. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள மார்க்கெட் கேப் அப்லையோ இல்லை இந்த ரேஞ்சுக்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு கொஞ்ச நேரம் சஸ்டைன் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் ஃபர்தராக அப் சைட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ ஓவராலாக ஃபெட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க யூஎஸ்ல. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவ் சினரியோவில் இருக்கு. ஏஷியன் மார்க்கெட்டும் பாசிட்டிவாவில் இருக்கு. ஸோ இதனால மார்க்கெட் ஃபர்தராக மூவ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ வாங்க 1 hour சார்ட்ல பார்க்கலாம். 1 hour சார்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்ட் பிரேக் பண்ற நிலைமையில இருக்கு. கரெக்டா சூப்பர் ட்ரெண்ட் லெவல்ல க்ளோஸ் ஆயிருக்கு நேற்று மார்க்கெட். ஸோ இதுக்கு மேல மார்க்கெட் மேல ஓப்பன் ஆகிற பட்சத்துல மார்க்கெட் ஃபர்தரா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 26,000 கிட்டத்தட்ட இங்க மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு இன்னைக்கு மார்க்கெட். ஸோ இன்ட்ராடே பேசிஸ்ல பார்க்கும்போது நம்மள 5 minute சார்ட்ல பார்க்கலாம் வாங்க. 5 minute சார்ட்ல பார்க்கும்போது லாஸ்ட்ல நல்லா ரிகவர் பண்ணியிருக்கு மார்க்கெட்டு. ஸோ இங்கே நேற்று சென்செக்ஸ் எக்ஸ்பைரின்றதால கொஞ்சம் ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே இருந்துட்டு லாஸ்ட் டைமில் இந்த பாட்டம்லேருந்து கொஞ்சம் ரிகவர் பண்ணியிருக்கு. ஸோ ஃபர்தராக மார்க்கெட் இன்னைக்கு கேப் அப் ஓப்பன் ஆனால் ஃபர்தர் அப் மூவ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஹியூஜ் கேப் அப் ஓப்பன் ஆகிற பட்சத்தில் ஒரு சின்ன ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஏன் அப்படின்னா நேற்று மார்க்கெட்டை பாசிட்டிவாக க்ளோஸ் ஆச்சு. ஸோ ஃபர்தராக ஹோல்டு பண்ணவங்க ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 15 minutes அவாய்ட் பண்ணிட்டு வாட்ச் பண்ணி ஃபுல் பேக் ஆனதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ட்ரேட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் நண்பர்களே இன்னைக்கு உண்டான ஃப்ரீ மார்க்கெட் அப்டேட். ஸோ ஃபர்தர் அப்டேட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நியூ இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.